ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன்டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பர்சனல் லோன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு இமீடியட்டா வரும். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸோ நிறைய பேர் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னாலே பஜாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. பஜாஜ்ல வந்து தேவையில்லாத ப்ராசஸிங் ஃபீஸ், தேவையில்லாத சார்ஜஸ், இஎம்ஐ பவுன்ஸ் ஆனா நிறைய ஹிடன் சார்ஜஸ், பஜாஜ்ல வந்து அமௌண்ட் வந்து நிறைய பிடிச்சிருவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பஜாஜை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸோட ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பர்சனல் லோன். ஸோ பர்சனல் லோன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2-3 டைப் ஆஃப் பர்சனல் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் இருக்கு, ஓடி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஃபிளெக்ஸி லோன் அப்படின்றது ஓடி இது ரிலேட்டட் தான், ஹைபிரிட் ஃபிளெக்ஸி இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பஜாஜ்ல நான் லோன் எடுத்திருக்கேன் மேடம், லோன் அவைல் பண்ணிருக்கேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பஜாஜ்ல நீங்க லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பேங்கிங்க்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் பஜாஜ்ல பர்டிகுலரா நிறைய பேர் எனக்கு பஜாஜ்ல ஓடி லோன் வேணும் மேடம், ஓவர் டிராஃப்ட் ஃபிளெக்ஸி லோன் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நான் வந்து ஓடி லோன் எடுக்கணும், எனக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இந்த ஓடின் ஒரு ஆஃபர் இருக்கு, அதாவது ஓடின் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி அவைல் பண்றது, ஓடினா என்ன, ஓடி எடுக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு, ஸோ அது வந்து எனக்கு லாபமா இல்ல நார்மல் லோன் எடுத்தேன்னா அது எனக்கு லாபமா, இந்த மாதிரி ஓடி பத்தி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஓடி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட். நார்மல் பர்சனல் லோன்ன்றது நம்மளுக்கு வந்து நார்மலா ஒரு பர்சனல் லோன் வாங்குவோம், அதோட இஎம்ஐ வந்து மந்த் அண்ட் மந்த் நம்ம வந்து ரெகுலரா பே பண்ணிட்டே வருவோம். ஸோ இது வந்து நார்மல் பர்சனல் லோன். ஓடி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அமௌண்ட் தேவை கிடையாது, பட் நான் எப்ப வேணா எடுப்பேன், எப்ப வேணா நான் வந்து திருப்பி ரீபே பண்ணிப்பேன், பட் அதை வந்து நான் வந்து ஒரு கமிட்மெண்டா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஓடியை வந்து அவைல் பண்றாங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேக்குறீங்க எனக்கு ஓடி பண்ணி கொடுங்க மேடம், ஃபிளெக்ஸி லோன் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. பட் ஆனா நிறைய பேருக்கு அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் என்னன்னே ப்ராப்பரா தெரியல. ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்டை நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஓடி அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ்ல மட்டும் இல்ல நிறைய பேங்க்ல ஓடி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த வீடியோ பஜாஜ் ஃபைனான்ஸ்க்கான வீடியோ, அதனால பஜாஜ் ஃபைனான்ஸோட ஓடியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் மட்டும் இந்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நான் ஓவர் டிராஃப்ட் லோன் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சேலரி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமான சேலரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு விதமான சேலரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 இருந்தாலே அவங்க வந்து நார்மல் லோனும் கொடுக்குறாங்க, ஓடியும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 15,000 சேலரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபில் கிரைட்டீரியா அண்ட் அதர் பாலிசிஸ் வந்து நிறைய மெட் ஆகணும். அப்பதான் அவங்க பர்சனல் லோன் பிளஸ் வந்து ஓடி லோன் கொடுப்பாங்க. பட் 36,000 மேல சேலரி இருக்கு, 36,000 ரூபாய்க்கு மேல உங்க சேலரி இருக்கு, நெட் டேக் ஹோம் சேலரி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஓடி ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓடி ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சேலரி இன்ட்ரு 10 டைம்ஸ், நம்மளோட சேலரி 40,000 ரூபாய் அப்படின்னா மல்டிப்ளை 10 டைம்ஸ் போட்டீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். ஸோ 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து கிரெடிட் லிமிட்ல உங்களுக்கு வந்து ஓடி ப்ராடக்ட் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சாங்ஷன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட சேலரி அக்கௌண்ட்ல அந்த 4 lakh லோன் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ற அமௌண்ட்டை மட்டும் உங்க சேலரி அக்கௌண்ட்ல வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணாத அமௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. பஜாஜோட எக்ஸ்பீரியா அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல் அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து உங்களோட யூஸ் பண்ணாத அமௌண்ட் வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். ஸோ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டுக்கு எந்த சார்ஜஸும் வராது, நீங்க உங்க அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 5 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 lakhக்கு பர்சனல் லோனா எடுத்தீங்கன்னா ஒரு 12,500 rupees வந்து இஎம்ஐ கமிட்மெண்ட் எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணணும். இதே நீங்க ஓடில 5 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த 5 lakh ஃபுல் அமௌண்ட் வித்ரா பண்ணா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு நார்மல் பர்சனல் லோனா கன்வெர்ட் ஆகும். பட் அந்த 5 lakhல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு 1 lakh கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 lakh எடுத்து நீங்க யூஸ் பண்றப்போ அந்த 1 lakhக்கு மட்டும் தான் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணாத 4 lakhக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் வராது, எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் 5 years 6 years 7 years இந்த டென்யூர்ல எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தவுட் இஎம்ஐ கமிட்மெண்ட்ல வந்து ஓடி லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் லோன் இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்திருக்கீங்க, ஒரு 2-wheeler லோன் எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வரும். ஸோ கால் வந்து மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ் லோன் வந்து பஜாஜ்ல உங்களுக்கு நாங்க சாங்ஷன் பண்ணிருக்கோம் 2.5 lakhs அண்ட் 3.5 lakhs இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்லி உங்களுக்கு கால் கொடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி கால் வந்து நீங்க அந்த லோன் அவைல் பண்றதா இருந்தா அவங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே கேட்கறது கிடையாது. ஏன்னா அது வந்து ப்ரீ அப்ரூவ் லோன். பட் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30% இருந்து 35% கிட்ட உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்சியூமர் டியூரபிள் லோனை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ் லோன் வந்திருக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம அப்படின்னு பஜாஜ்ல இருந்து கால் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரொம்ப அதிகமா 30-35 இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லோன் நீங்க எடுக்காதீங்க. இதே ஓரளவுக்கு 30க்கு கீழே ஒரு 20-25 அந்த மாதிரினா கூட நீங்க எங்கேயுமே லோன் எடுக்க முடியல எமர்ஜென்சி அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் எடுத்துட்டு நீங்க ஒரு 6 EMI பே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த லோனை வந்து நீங்க பேங்க்குக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து பஜாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சி ஓடி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நான் இப்ப சொல்லியிருந்தேன். இது தவிர்த்து ஹைபிரிட் பிளெக்சி அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதாவது ஓடி லோன்ல வந்து அது அடுத்த லெவல், அடுத்த ஒரு ப்ராடக்ட். பிளெக்சி லோன் ஒன்னு, ஹைபிரிட் பிளெக்சின்றது ஒன்னு. ஸோ ஹைபிரிட் பிளெக்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணா போதும். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து 5 இயர்ஸ் டென்யூர் போடுறோம், 5 வருஷம் டென்யூர் நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டா போதும். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் பே பண்ணா போதும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 5 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப நார்மலா நான் சொன்ன மாதிரி ஒரு பேங்க்ல நீங்க லோன் எடுத்தா அப்படின்னா ஒரு 12,500 வந்து நம்மளுக்கு இஎம்ஐ கமிட்மெண்ட்ல நான் மாட்டிப்போம். பட் இந்த பஜாஜ் பைனான்ஸ்ல இந்த ஹைபிரிட் பிளெக்சில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 5 lakh லோனுக்கு நீங்க ஒரு 5 lakh லோனுக்கு ஒரு 5,800 rupees இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட் வந்து கொஞ்சம் பர்டன் கம்மி பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்மளோட லோனை நம்ம எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல நம்ம பார்ட் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைம்ல நம்மளுக்கு அமௌண்ட் எதனா வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் பேமெண்ட் பண்ணி கூட நம்ம லோனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஹைபிரிட் பிளெக்சியோட பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி பஜாஜ் பைனான்ஸ்ல எனக்கு லோன் தேவைப்படுது, இந்த பஜாஜ்ல வந்து எனக்கு இந்த ஓடி லோன் தேவைப்படுது மேடம், நான் இவ்வளவு சேலரி வாங்குறேன், எனக்கு இந்த ஓடி பத்தி எனக்கு ஃபுல் டீடைல் சொல்லுங்க மேடம், இந்த ஹைபிரிட் பிளெக்சி நல்லா இருக்கே அதோட ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் அந்த லோன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பஜாஜ்ல ஓடி லோன் உங்களுக்கு வேணும், நீங்க ஒரு சேலரி பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடியும் கொடுக்குறேன். இன்கேஸ் கால் பண்ண முடியல அப்படின்னா மெயில் பண்ணுங்க. குரூப் ஒன்னு இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேங்கிங் ரிலேட்டடோட அப்டேட் எல்லாமே அந்த குரூப்ல நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, பஜாஜ்ல ஆல்ரெடி நான் லோன் எடுத்திருக்கேன் மேடம், அதை எனக்கு பேங்க்குக்கு மாத்தி கொடுங்க, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கனாலும் நீங்க கால் பண்ணலாம். இல்ல எனக்கு பஜாஜ்ல ஓடி லோன் தேவைப்படுது, எனக்கு பஜாஜ்ல ஹைபிரிட் பிளெக்சி தேவைப்படுது, இல்ல நார்மல் பிளெக்சி லோன் போதும் மேடம், எனக்கு பிளெக்சி லோனோட ஃபியூச்சர்ஸ் சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க எனி டைம் கால் பண்ணி அந்த லோனை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல்.